அரசியல் அலப்பறையில் என்ன சுவாரஸ்யம் என்பதை விளக்க வருகிறார் அருண் பாண்டியன். காந்தி டிவியில் தேர்தல் திருவிழா தொடங்கியாச்சு. தேர்தல் திருவிழா தொடங்கிட்டா நாம் இல்லைனா எப்படி, நம்ம பங்களிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் உள்ள ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா அரசியல் அலப்பறை. இன்னைக்கு அலப்பறை கிளப்புறதுக்காக உங்ககிட்ட யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவரே தான். அதாவது முதல்ல வாங்கணும், அப்புறம் தான் தோண்டணும் கட்டணும்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இப்போ தான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் தாலி கட்டணும், குடும்பம் நடத்தணும், புள்ள பெக்கணும், அதுக்கப்புறம் தான்ப்பா பேர் வைக்க முடியும். உடனே ரிசல்ட்டு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? இதை எதுக்கு அவர் பேசியிருக்காருன்னா, நம்ம ரிப்போர்ட்ரு கூட்டணி ஆட்சி அமையுமா அமையாதா அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால தாலி கட்டணும், அப்புறம் குடும்பம் நடத்தணும், 10 மாதம் பொறுத்தா குழந்தை பிறக்கும். இப்பவே பேர் வைன்னு சொன்னா இல்ல நடக்கட்ட தம்பி. காலாறு சிறகு 2 கடுகு போல கண்ணு 2 ஈயடா இழிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ வாவாய் தான் இழிச்சு போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார். ஏன் இப்படி பேசினார்னா, அதிமுக கூட்டணியை பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க பேசுனீங்களே, இப்போ உங்கள் கூட்டணி தான் ஓட்ட உந்து போய் கிடக்குது, அதை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு பேசியிருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஸ்டாலின் மிகப்பெரிய வலிமையான தலைவர் தானே. ஏதோ இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணின்றீங்களே, எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி நையாண்டி நக்கலும் பண்ணீங்கள, இப்ப உங்க கூட்டணிக்கு ஓட்டு வந்துருச்சா? மாணிக்க தாக்கூர் டெய்லி அறிக்கை வெளியிடுறாரு. இங்க இருக்க மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி போய் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்ன கருப்பையா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ஐயா, இந்த மாணிக்க தாக்கூர் டெய்லி அறிக்கை வெளியிடுறாரு, உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா, அவர் அறிக்கை வெளியிடுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு மேல பேசினா என்ன ஆகும்? காங்கிரசுக்கு அடிமையா இருக்கிற திமுக அண்ணா திமுகவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்று சொல்வதற்கு என்ன யோக்கியதா இருக்கிறார்? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.